Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன அலர்ட் மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த குரூப்ஸ் க்ரியேட் பண்ணி அது மூலிமா ஸ்கேம் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம ரெகுலராக ஸ்டார்டிங்லேயே போட்டுறேன். இன்னும் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதெல்லாம் வந்து என்னுடைய சேனலே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் வந்து என்னோடய லோகோ யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சேனல் என்னுடைய ஒரிஜினல் சேனல் எதுவும் கிடையாது. ஒரிஜினல் சேனல் பார்த்திங்கன்னா இது நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற டெலிகிராம் சேனல் ஒன்று. ப்ளஸ் நம்ம குரூப் சேனல் அப்படி ரியல் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 10,000 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருப்பாங்க. அதில் நீங்கள் ஆக்டிவ் வியூவர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 1000 பேராவது வந்து வியூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து நம்மளுடைய சேனல். ப்ளஸ் நமக்கு வந்து அந்த இந்த ஜாக்பாட்டு இது அது இந்த டிப்ஸ் கால்ஸ்லாம் எதுவும் வராது. அதில் ஒன்லி ஃபார் எஜுகேஷன் வியூஸ் மட்டும் வரும். அதுவும் இப்போ சமீபமாக பார்த்தீங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இல்லை 3 days ஒன்ஸ் அது மாதிரி தான் லேட்டாக தான் வந்துட்டு இருக்குது. இன்ஸ்டண்ட்டாக ரெகுலராக எதுவும் வரா மாதிரி கிடையாது. அப்புறமா இவ்வளோ ப்ராஃபிட் அவ்வளோ ப்ராஃபிட் அப்புறம் இந்த மாதிரிலாம் வரும். இதெல்லாம் எதுவும் நம்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஃபேக், எல்லாமே டோட்டலாக. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாம் வாங்க. இந்த நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, இந்த சென்செக்ஸ் இதனுடைய அப்டேட்ஸ் இப்போ எல்லோரும் சொல்கிறாங்கன்னா, சார் இப்போ இந்த நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அகைன் நான் ஹோல்டிங்கில் இருக்கிற கால் ஆப்ஷனும் இப்போது இன்னும் ஸ்டில் ஹோல்டிங் பண்ணலாமா, இல்லை புட் ஆப்ஷனில் ஹோல்டிங் பண்ணலாமா அப்படின்னு கேட்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நான் வந்து ஓகே அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி இன்றைக்கி ஒரு நாள் நடந்துருச்சு அப்படின்னா நாளைக்கு அதே மாதிரி நடக்கும் அப்படின்னு கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து இந்த பொசிஷனில் இருக்க ஹோல்டிங் பண்ணலாமா வேணாம் அப்படின்றது யாருக்கிட்டே எதுவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் ரன்னிங் ஹவர்ஸில் வேணுமா தான் நம்ம டிசைட் பண்ணிக்கலாமா தவிர, ஆஃப்டர் ஆல் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா வந்து ஸ்டில் யாருக்கு இங்கேருந்து மேலே போமா இங்கேருந்து கீழே போமான்றது ப்ரெடிக்ஷன் வந்து 100% யாராலையும் வந்து கணிக்க முடியாது. ஜஸ்ட் என்னென்னா ப்ரெடிக்ஷன் பண்ணலாம். எப்படி அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து இங்கேருந்து மார்க்கெட் ஒரு வேலைக்கு நீங்கள் சொல்கிறது இவ்வளோ தூரம் வரும்னு நாங்கள் கணிக்கிறோம் அப்படின்னா டக்குன்னு கேப் டவுன் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. மேலே வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவுக்கு எக்ஸாக்ட்லி மார்க்கெட் ஓப்பன் ஆச்சுன்னா எதுவும் பண்ண முடியாது. ஸோ நிறைய பேர் வந்து இந்த கமெண்ட்டில் கேட்பாங்க, சார் ஹோல்டிங்கில் வெயிட் பண்ணலாமா இப்போ வாட்ஸ்அப்பில் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து 100% யாரும் வந்து நிர்ணயிக்கிறவங்க முடியாது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நிஃப்டி 50லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும், என்னென்ன ப்ரைஸ் மூவ் ஆகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ நம்ம இதுக்கு நிஃப்டி 50 10 minutes டைம் ஃப்ரேம் இன்ட்ராடே பார்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேம் என்ன ஆகிட்டு இருக்குது, என்ன நிலவரம் ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பார்த்திங்கன்னா இங்கே 24,250 அந்த ஏரியா, அதே மீன் 180 அந்த ரேஞ்சில் ப்ரைஸ் ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா, அதாவது வீக்லி டைம் ஃப்ரேமில் சப்போர்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா 24,000 அப்படின்ற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் ஏரியா. ஓகே, ஸோ இந்த சப்போர்ட் ஏரியா கிட்ட ப்ரைஸ் எங்கேருந்து அப்படி எக்ஸாக்ட்லி இப்படி மேலே மூவ் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ண வரல. நம்ம எங்கேருந்து மேலே மூவ் ஆனால் கூட என்ன ஆகும், ஒரு சின்னதாக வந்து கரெக்ஷன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து மேலே மூவ் ஆகுமே தவிர டக்குன்னு ஒன் வேயில் வந்து இப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. அப்படி மூவ் ஆகிடுச்சு, ரிவர்சல் ஆகிடுச்சு, 25,000 டச் பண்ணிச்சு, க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா திரும்ப வந்து ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டில் கன்வெர்ட் ஆகிடும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என்னென்ன இங்கே நிலவரம் இன்னும் ஸ்டில் வந்து மார்க்கெட் வீக்னஸ். இங்கே கொஞ்சம் சின்னதாக பேஸ் அமைச்சிச்சு, ரிவர்சல் சின்ன பேஸு, அகைன் வந்து ட்ராப். ஸோ இதில் வந்து கண்டினியூ அகைன் ஒரே வரணும் அப்படின்னா சின்னதாக அகைன் ஒரு புல் பேக் வந்து அகைன் கண்டினியூ ஆகுமே தவிர ஒரே கேனில் வந்து இப்போ இவ்வளோ பெரிய கேனில் இன்னும் ஆச்சு, சாரி திரும்ப இதே மாதிரி எந்த கேனில் ஆகும் அப்படின்றது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம். அப்போ என்ன, மார்க்கெட் இந்த சின்னதாக ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது சப்போர்ட் ஏரியா கிட்ட. அப்போ நம்ம பேஸில் நம்ம என்ன பண்ணோம், இன்டர்டே டைமிங்கில் என்ன பண்ணோம், ஸோ அந்த பேஸில் சின்னதாக அப் மூவ் சின்னதாக டவுன் மூவ் இதில் தான் நம்ம வந்து ப்ளே பண்ணோமே தவிர சும்மா பெரிய ஒரு அங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட்டு இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இதில் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இந்த தான் உங்களுக்கு டெஸ்ட் காமிச்சிட்ருப்பாங்க, நல்ல மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சு, நல்ல மார்க்கெட் மூவ் ஆகிடுச்சின்னு. ஜென்ரல் கேனில் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கேனில் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஸோ மார்க்கெட்டோடைய மூமெண்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 250-300 பாயிண்ட் வந்து இல்லை அந்த மேக்ஸிமம் அந்த கேனல் சைஸு வீக்லி இது அது 300 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ட்ரான்சாக்ஷன் ஆகும் தவிர இந்த மாதிரி 1000 பாயிண்ட் வந்து வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. சரி, ஓகே, நம்ம இன்ட்ராடே ஷீட் பண்ணிக்கலாம் தான் என்ன மாதிரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 200 EMAக்கு கீழே வந்து ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது 10 minutes டைம் ஃப்ரேமில். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ 200 EMAக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டு நம்ம என்ன பண்ணலாம், இப்போத்தி ப்ரெசென்ட் நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா 24,350 400 அந்த ரேஞ்சில் பார்த்திங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா இருக்குது. அப்போ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், 10 லைனை கனெக்ட் பண்ணிங்க. இந்த 10 லைனை கனெக்ட் பண்ணிங்கன்னா நம்ம ப்ரைஸு எக்ஸாக்ட்லி இங்கே கிட்டத்தட்ட வருது, இந்த 24,300லேருந்து 400 வருது. அப்போது இந்த 10 லைனை பிரேக் அவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் லோயரில் ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா அகைன் வந்து ஷார்ட் சைடுக்கான ஒரு
பிளான் பண்ணலாம். அதாவது இது வந்து நிறைய பேர் ட்ரெண்ட் லைன் ட்ராப் பண்ண என்ன ஆகும், ஒரு ஃபேக் பிரேக் அவுட் ஆகிற மாதிரி ரீடெஸ்ட் ஆகிற மாதிரி வரும். அகைன் வந்து உள்ளே வந்துச்சுன்னா திரும்ப வந்து ஷார்ட் சைட் ஆகிட்டு 24,000 வந்து வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம இதில் இப்போ என்ன ப்ரெசென்ட் என்ன பண்ணலாம்னா, ஒன்று நம்ம இங்கே ஃப்ளாட் எந்த மாதிரி ஓப்பன் ஆகும் ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு ஃப்ளாட்டாகவே ஓப்பன் ஆகிடுச்சு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ இந்த ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆக சொல்ல நம்ம சொன்னோம் இல்லையா, இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த ஏரியா கிட்ட ப்ரெசென்ட் இப்போ லைட்டாக ஒரு 50 பாயிண்ட் 100 பாயிண்ட் மேலே போகுது, 50 பாயிண்ட்டு அப்படி இப்போ இங்கேருந்து லோ ஃபார்மேஷன் ஆகிடுச்சுன்னா சின்னதாக ரிஸ்க், இந்த ரிஸ்க் எடுத்து ப்ரைஸு அகைன் வந்து ஃபால் சைடுக்கான டார்கெட்டை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா ப்ரைஸு மேலே போகணுன்னா கூட என்ன ஆகும், ஒரு சின்னதாக ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் ஆகிட்டு இது மாதிரி நெக்லைன் கட் ஆகிட்டு தான் மேலே மூவ் ஆகும். அப்படியே தான் இன்ஸ்டண்ட்டாக மேலே மூவ் ஆகுது. அப்படி மேலே மூவ் ஆக சொல்ல உங்களுக்கு 24,350 வந்து ஃபஸ்ட் லெவலாக உங்களுக்கு டார்கெட் அமையும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் சினாரியோ இது மாதிரி ஒருவேளை கேப் டவுன் என்ன ஓப்பன் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லலாம், இப்போ கேப் டவுன் எங்கே ஓப்பன் ஆகும், எக்ஸாக்ட்லி இந்த ப்ரீவியஸ் லோ கிட்ட தான் ஓப்பன் ஆகும் சான்சஸ் இருக்குது 24,050 அப்படின்னு. ஸோ 24,050 கிட்ட ப்ரைஸ் ஓப்பன் ஆகிட்டு இங்கேருந்து ப்ரைஸ் ஃபார்மேஷன் எப்படியாவது பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு அன்றைக்கி சொன்னேன் இல்லை, அது கீழே பிரேக் டவுனுக்கான வாய்ப்புகள் பாருங்கள் அப்படின்னு. ஆனால் நமக்கு சான்ஸே கொடுக்கல, டக்குன்னு கீழே ஆச்சு 4-5 கேண்டில் கீழே வந்து சேர்ந்து நேரத்தை. சார் இந்த இடத்துல நாங்கள் என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, டைம் ஃப்ரேம் சின்னது பண்ணிங்க. இந்த இடத்துல வந்து பிரேக் டவுன் ஆச்சா, க்ளோசிங் கொடுத்துச்சா, நீங்கள் 1 மினிட்லேயோ இல்லை 3 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் டைமிங் ஷீட் பண்ணிட்டு அதில் ஒரு புல் பேக்கான வாய்ப்புகள் பார்த்து சின்ன மூமெண்டம் நீங்கள் கேட்ச் பண்ணலாம் ஸ்கேல்பிங் பண்ணுறவங்க. ஓகே, சரி இல்லை சார் நான் வந்து ஏன் அப்படின்னா, இப்போ இந்த இதில் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு நம்ம வந்து ஷார்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு குச்சி மாதிரி வந்துட்டு நான் கேண்டில் வந்து க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா ரிவர்ஸ் ஆகிடும் சான்ஸ் இருக்கும். ஸோ இந்த இதில் என்ன பண்ணால் வெயிட் பண்ணுங்கள். இந்த ஸ்மால் டைம் ஃப்ரேமில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஒரு லோயரில் ஃபார்மேஷன் ஆகுதா ஹையர் ஃபார்மேஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் டிசிஷன் எடுக்கலாம். இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த இதில் வந்து உங்களுக்கு ரிவர்ஸல் சான்ஸ் பாருங்கள் அப்படின்னா, பெரிய டைம் ஃப்ரேமில் ஃபஸ்ட்டு ரிவர்ஸ் ஆகிட்டோம், டைம்ஸ் ரிவர்ஸ் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் ஷார்ட் சைடுக்கு பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். உங்களுடைய 24,100 இங்கேருந்து 100 பாயிண்ட் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஏன்னா மேலே சரி இங்கேருந்து மேலே வந்து ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இப்படி மேலே மூவ் ஆகிடுச்சு, இந்த இதில் கட் ஆகிடுச்சு. நீங்கள் சொல்கிற மாதிரி இதில் ஒரு ப்ரைஸு இங்கே லைட்டாக கேப் டவுன் ஆகுது, கேப் டவுன் ஆகிட்டு கட் ஆகிட்டு மேலே போகுது அப்படின்னா உங்களோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 24,350. அதாவது இந்த ப்ரீவியஸ் லோ இருக்கிறது வந்து உங்களோட டார்கெட் அமையும். ஏன்னா இப்போ நாங்கள் இப்போ கேப் டவுன் ஆனால் நம்ம எக்ஸாக்ட்லி இங்கே கேப் டவுன் ஆச்சுன்னா இங்கே டார்கெட் வைக்கலாம். ஆனால் இந்த மிடில் கேப் டவுன் ஓப்பன் ஆகுது 24,150 கேப் டவுன் ஆகுதுன்னா அகைன் ரிவர்ஸ் திரும்ப சொல்ல இந்த எப்போ இந்த லைன் கட் ஆகுதோ அப்போ நீங்கள் வந்து இந்த 24,350 டார்கெட்டை எதிர்பார்க்கலாம். இது என்னுடைய வியூ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து இந்த டென் லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இந்த டென் லைனுக்கு இல்லை, இந்த டென் லைன் டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் அந்த லெவலில் உங்களுக்கு குறிப்பிடுறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகே, சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னுடைய வியூஸை ஷேர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் என்ன மாதிரி ஒரு வியூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் நிஃப்டியில் சேம் அதே தான், சேம் கான்செப்ட் தான். எந்த லெவலில் நம்ம சப்போர்ட் பிரேக் டவுன் ஆச்சோ அதுவே வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும், அந்த ஏரியாவே உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் அமையும். இப்போ இந்த ஏரியா எங்கேருந்து ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு, இந்த ஏரியாலாம் ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டாக இருந்தது. சப்போர்ட்டாக இருந்தது இடம் பார்த்தீங்கன்னா ஒரே கேண்டில் டக்குன்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, கீழே வந்துச்சு அதில். ஓகே, ஸோ அப்போ என்ன ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக கீழே போகும். இந்த 51,100 வந்து ரீடெஸ்ட்மெண்ட்டுக்காக மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி இதில் நெக்லைன் கட் ஆகிட்டு மேலே மூவ் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இந்த மூவ் வந்து ஷார்ப்பாக வந்து ரிகவர் ஆகாமல் அப்படின்றது கொஞ்சம் கரெக்டாக. ஏன்னா இந்த லோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ரென்த் இல்லை, இந்த இதில் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. பிரேக் டவுன் ஆகிட்டு இந்த மாதிரி ஆங்கிளில் மூவ் ஆக சொல்லும் ப்ரைஸ் அகைன் இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து அகைன் மூவ் ஆனால் நம்ம இங்கேருந்து கன்சிடர் பண்ணலாமே தவிர இந்த லெவல் கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ இதில் கீழே வந்து மேலே மூவ் ஆனால் நம்ம கன்சிடர் பண்ணலாம். 51,100க்கு வந்து ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் வந்து இதில் சின்ன கரெக்ஷன் பாருங்கள், இந்த பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்புகள் பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து இந்த ரிவர்ஸ் வந்து சேம் அதே மாதிரி ரெட் கலர் கீழே க்ளோசிங் கொடுத்துச்சுன்னா அகைன் வந்து கீழே இந்த மாதிரி டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம் நீங்கள். ஆனால் ப்ரைஸ் இந்த இடத்துல மூமெண்டம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்டு கீழே வருதா, ஃபாஸ்ட்டாக மூமெண்ட்டு கொஞ்சம் கன்சிடர் ஆகிட்டு மேலே போகிறதுக்கு முயற்சி பண்ணுதா அப்படின்னு பாருங்கள். ஸோ நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இங்கே மூவ் பண்ணிட்டு இந்த 51,100 டார்கெட் ஆச்சு நீங்கள் மூவ் பண்ணலாம். ஏன் அந்த 51,000 டார்கெட் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மேலேருந்து நீங்கள் ட்ரெண்ட் கனெக்ட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அங்கே வந்து ஜாயின் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த 51,100 கிட்ட ப்ரைஸு இந்த மேபி கொஞ்சம் ஸ்லோவாக வந்து இந்த லெவல் டச் பண்ணலாம். மார்க்கெட் வந்து ஒரே மாதிரி அந்த பெரிய கேண்டில் வரதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ப்ரைஸு இங்கே மேலே வாலட்டாலிட்டி ஃபுல்லாக சைட்வேஸ் போட்டு இங்கே நடக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஷார்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பை சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. நீங்கள் பை பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டாப் லாஸ் லோ சைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணுவாங்க. இதுதான் மார்க்கெட்டு. இந்த மாதிரி ஒரு ஜிக்ஸாக் பேட்டர்ன் இது மாதிரி போக சொல்ல நீங்களா எதுவும் அந்த எக்ஸாக்ட்லி இதுதான் நான் பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ண முடியாது. தவிர ப்ரெடிக்ஷன் பண்ணலாம், நம்ம ரிஸ்க்கை வந்து கம்மி பண்ணலாம். இப்போ இங்கே ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் எவ்வளோன்னு டிசைட் பண்ணலாம். அதே மாதிரி மேலே அப்பர் சைடு நீங்கள் டார்கெட் எடுக்கிறீங்க, அதாவது ப்ரைஸ் இங்கே மேலே லோயில் ஃபார்மேஷன் அது கீழே வந்துச்சு அப்படின்னா லோ சைடு அங்கே மேலே டாப் சைடு ஸ்மால் ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணி டார்கெட் வந்து நீங்கள் பிக்காக ரைஸ் பண்ணலாம். ஓகே,
சரி ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம ஃபின் நிஃப்டியும் பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி ஆல்மோஸ்ட் சரிதான். பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒத்து போகும், உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இருந்தாலும் அதையும் பார்த்துடலாம், எந்த மாதிரி ஒரு பிளான் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. இப்போது மேலே வந்து நம்ம 10 லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். 10 லைன் கனெக்ட் கிட்டக்கிட்ட வந்து அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கிட்ட வந்து கொஞ்சம் கேப் இருக்குது. இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை கனெக்ட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ இந்த மூமெண்டம் எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குது அங்கேருந்து ஒரு 800 to 900 ஏரியா ரொம்ப ஸ்மால் தான். அந்த ஏரியா வந்து ஸ்மால் தான். அதுக்கப்புறம் ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகிட்டு ரிஜெக்ஷன் அதான் இல்லை அந்த ட்ரெயின் கட் ஆகிட்டு மேலே வருதா அப்படின்றது அந்த ஏரியா பார்க்கணும். ஏன்னா ஃபின் நிஃப்டியில் வந்து வெரி ஸ்மால் ஏரியா, கேப் ரொம்ப கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இடத்துல எந்த ஒரு ப்ரீவியஸ் லோவும் கிடையாது, அதுவும் பார்த்திங்கன்னா உங்கள் கிட்ட தான் இருக்குது உங்களுக்கு. ஃபின் நிஃப்டியில் வந்து கொஞ்சம் தள்ளி நில்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் கிளியராக இல்லை ஃபின் நிஃப்டியில். ஓகே சரி, நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் போயிடலாம். சென்செக்ஸில் என்ன மாதிரி இருக்குது, நம்ம இது இன்ட்ராடேக்காக பார்க்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதை ஞாபகம் வச்சுங்க. சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் சப்போர்ட் இங்கே இருக்கு. ஓகே, இதுவும் கிட்டத்தட்ட 80,000 டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம். இங்கேருந்து ஒரு 500 பாயிண்ட் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது சென்செக்ஸு. ஸோ இதில் வந்து எவ்ரி நீங்கள் கரெக்ஷனை வந்து பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் தேடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கரெக்ஷனில் வந்து அந்த கரெக்ஷன்லாம் பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகள் தருங்க. ஏன்னா ப்ரைஸு இங்கேருந்து லோவே இந்த மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் ஷார்ட் சைட் பண்ணுங்கள். இல்லை லோ வரல, இந்த இதில் லோ பிரேக் ஆகலை, அங்கேயே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றப்போ நீங்கள் அப் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் இந்த 80,000 நோக்கி உங்களோட பயணம் இருக்கலாம். ஓகே, ஏன்னா நம்மளுக்கு இந்த ஒரு புல் பேக் வந்து மேலே சப்போர்ட் கிடைக்கும், இங்கே பாட்டம் சைட் சப்போர்ட் கிடைக்கும். நம்மளுக்கு இந்த சப்போர்ட் கிடைச்சுன்னா இங்கே வந்து எடுத்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிடுச்சுன்னா இதில் ரீடெஸ்ட் பார்த்து நீங்கள் ஷார்ட் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப கவனமாக பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து வெரி க்ரூஷியல் லெவல். இந்த இடத்துல ப்ரைஸு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கனெக்ட் பண்ணிச்சுன்னா இப்படி கனெக்ட் பண்ணிங்க. இல்லை ப்ரைஸ் இங்கே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்னா பிரேக் அவுட்டுக்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.